அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உக்கல் கிராமத்தில் இருக்கக்கூடிய மடாவாளம் காமாட்சி அம்மன் கோவிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் அமாவாசைக்கு அடுத்து 3ஆம் பிறை நாள் அன்னைக்கு இந்த கோவில் அம்மன் நெற்றியில் 3ஆம் பிறை நிலவு தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தானாக தோன்றுவதாக சொல்லியிருந்தாங்க. சரி பார்க்கலாம், தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். இந்த கோவில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க. இந்த கோவில் புதியதாக கட்டப்பட்டிருந்தாலும் பழமை மாறாமல் பழைய காலத்து கோவில் போல் கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப பொலிவுடனும் காணப்படுது. வந்தாவசி டு காஞ்சிபுரம் செல்லக்கூடிய சாலையில் கூழமந்தல் என்ற கிராமத்தில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த உக்கல் மடாவளம் காமாட்சி அம்மன் கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலில் சிவபெருமான் தியான மண்டபத்தில் தியான நிலையில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தராரு. இங்கே காமாட்சி அம்மன் அமர்ந்த கோலத்தில் ரொம்ப அழகாக காட்சி தராங்க. அமாவாசை, பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு அடுத்து 3ஆம் பிறை சந்திர தரிசனம் என்றும் இந்த கோவிலில் சிறப்பு யாகங்கள் செய்யப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுது. இங்கே அம்மனை தரிசனம் செய்வதற்காக 3ஆம் பிறை சந்திர தரிசனம் மற்றும் பௌர்ணமி போன்ற நாட்களில் மக்கள் அதிக கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்க. பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் போன்றே இந்த கோவிலும் அமைப்பில் அதே மாதிரி வடிவமைப்பு செய்து கட்டப்பட்டிருக்கு. இந்த உக்கல் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூழமந்தலில் 1000 ஆண்டுகள் பழமையான கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயரில் ஒரு சிவன் கோவில், மிக பழமையான கற்றளி சிவன் கோவில் இருக்குது. அதே மாதிரி இந்த உக்கல் கிராமத்தில் மிகவும் பழமையான 1000 ஆண்டு பழமையான வைத்தியநாத சுவாமி மரகதாம்பிகை என்ற திருநாமத்தோட மிக பழமையான சிவன் கோவிலும் காணப்படுது. இங்கே வர பக்தர்கள் அந்த கோவிலுக்கும் சென்று சாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் இங்கே வந்து காமாட்சி அம்மனும் தரிசனம் செய்யுங்க. இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவிலையும் தரிசனம் செய்யுங்க. 3ஆம் பிறை சந்திர தரிசனம் அன்று அம்மனுக்கு யாகங்கள் செய்யப்பட்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தோட தீபாராதனை செய்கிறாங்க. அதை பார்ப்பதற்காக மக்கள் அதிக அளவு வந்துட்டு சாமி தரிசனம் செய்கிறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் இங்கே வந்து அம்மனை தரிசனம் செய்யுங்க. உக்கல் மடாவளம் காமாட்சி அம்மன் கோவில். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.